வாங்க, ரொம்ப எளிமையான ஒரு பிரார்த்தனைக்கு இருக்கிற பெரிய சக்தியை பத்தி நாம சட்டுன்னு பார்க்கலாம். இந்த விஷயம் கூர்மநாத கவி எழுதின ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்ததுங்க. மனசு சுத்தமா இருந்தா நாம செய்யற சின்ன பிரார்த்தனையை கூட கடவுள் எப்படி கேட்பார்னு இது காட்டுது. முதல்ல என்னாச்சுன்னா, ஒரு கோயில் அர்ச்சகர் இருக்காரு. அவர் தன்னோட சின்ன ரொம்ப ஒல்லியான பையனை அன்னிக்கு திருவாராதனம், அதாவது பூஜை பண்ண அனுப்புறாரு. அப்போ பார்த்து ஒரு பக்தர் நம்ம வேங்கடரமணனுக்கு ரொம்ப பெரிய மாலை ஒன்ன கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ரெண்டாவதா, பாவம் அந்த சின்ன பையன் அந்த பெரிய மாலையை தூக்கி சாமி கழுத்துல போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசியா அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. கண்ணீரோட, அப்பா கொஞ்சம் குனிஞ்சுக்கோப்பா ப்ளீஸ், என்னால போட முடியல அப்படின்னு மனசு உருகி சாமி கிட்டயே கேட்டான். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த குழந்தையின் குரலை கேட்டு அந்த சிலையே, ஆமாங்க சிலையே, கொஞ்சம் தலைய சாய்த்து அந்த மாலையை ஏத்துக்குச்சு. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய சடங்குகளை விட உண்மையா குழந்தை மாதிரி நாம வைக்கிற பக்திக்கு தான் கடவுள் இறங்கி வர்றாருன்னு புரியுதுல்ல.